பூண்டு குழம்புக்கு 100 கிராம் தக்காளியை வந்து நீங்கள் கட் பண்ணி நைஸாக அரைச்சிடுங்க. இப்போ கடாயில் 3 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினாலும் டேஸ்டியாக இருக்கும். 1/2 ஸ்பூன் வெந்தயம், 4 வத்தலை கில்லாமல் போட்டுக்கோங்க. 100 கிராம் பூண்டு போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, 1/4 ஸ்பூன் அளவு. இப்போ நமக்கு பூண்டு வந்து பாதி அளவு வறுபட்டுறணும். பாதி அளவு வறுபட்ட பிறகு நம்ம வெங்காயம் போட்டால் தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பாதி வறுபட்ட பிறகு இப்போ நம்ம 200 கிராம் பொடி வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ 200 கிராம் பொடி வெங்காயம் போட்டுடலாம். இது கூடவே குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுருங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு, வெங்காயம், அந்த வெந்தயத்தோட வாசனை எல்லாம் நல்லா வறுபட்டு மணம் வரும். அந்த மணம் வந்த பிறகு தான் நம்ம மசாலாவெல்லாம் சேர்க்கணும். இன்னும் கூட நமக்கு நல்லா வறுபடணும். நல்லா வறுபட்டு அந்த பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வெந்துடணும். நல்லா வறுபட்ட பிறகு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் பாருங்கள், இன்னும் கூட நல்லா வதங்கிடட்டும். அந்த பூண்டெல்லாம் நல்லா வதங்கி மணம் வருது பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். அப்போ தான் பூண்டு குழம்பு நல்ல டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கருகாமல் நம்ம நல்லா வதக்கி செய்யணும். நல்ல மணம் வருது. இப்போ 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் வத்தப்பொடி போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிடத்துக்கு நல்லா வறுத்துருங்க. நல்லா வறுபட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கரைச்சி வச்சு புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக நம்ம தண்ணியும் ஊற்றிக்கலாம். அரை நெல்லிக்காய் அளவு நீங்கள் புளி தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 5 நிமிடங்கள் நம்ம கொதிக்க வச்சுருவோம். ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்க வைங்க. 5 நிமிடங்கள் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், 5 நிமிடங்கள் கழித்து நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இது கூட நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெல்லம் போட்டுக்கலாம். கூடுதல் சுவை தரும். வெல்லம் போட்டுட்டு அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டுருங்க. நல்ல மணமாக இருக்கும். அவ்வளவே தாங்க நமக்கு பூண்டு குழம்பு ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இட்லி, பூரி, சாதம், சப்பாத்தி எதுக்குனாலும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்திக்கெலாம் சொல்லவே வேண்டியதில்லை, அவ்வளோ அருமையாக இருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.